பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் கேட்டதின்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக, ஆமீன் என்று துவா செய்த வண்ணம் என் உரையை ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த கடைசி 10 நாட்களில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய 5 அமல்களை பற்றி பார்ப்போம். நேற்றுதான் ரமலான் நோன்பை ஆரம்பித்தது போல் இருக்கிறது. ஆனால் மின்னல் வேகத்தில் நாட்கள் ஓடிவிட்டன. ரமலானின் கடைசி 10 நாட்களை எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த கடைசி 10 நாட்கள் கிடைத்தற்கரிய பொக்கிஷமாகும். ரமலானின் கடைசி 10 நாட்கள் என்பது அல்லாஹ்வை தொழுவதற்கும் குர்ஆனை ஓதுவதற்கும் தனிமையில் அல்லாஹ்வை திக்ரு செய்யவும் மஸ்ஜித்களில் அதிக நேரம் செலவழிக்கவும் துஆ செய்வதற்கும் இஸ்திக்ஃபார் செய்யவும் விசேஷமாக கொடுக்கப்பட்டுள்ள நாட்கள்தான் இந்த 10 நாட்கள். கடைசி 10 நாட்களை வீணாக்காமல் பயனுள்ளதாக உயிர்ப்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். 1. இரவு வணக்கம். கடைசி 10 நாட்களில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமலை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு கூறுகின்ற ஹதீஸ், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மாலா யஜ்தஹிது ஃபீ கைரிஹ். இந்த ரமலானுடைய கடைசி 10ல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களை அதிகம் செய்வதற்கு சிரமம் எடுத்துக்கொள்வார்கள், கடுமையான முயற்சி செய்வார்கள். அது போன்று வேற நாட்களில் அவர்கள் முயற்சி செய்ததில்லை. முஸ்லிம் 1175வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. பொதுவாகவே ரசூலுல்லாஹுடைய இரவு வணக்கங்கள் அதிக சிரத்தையோடு இருக்கும். இந்த ரமலானுடைய இரவு வணக்கங்களில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய மற்றொரு அறிவிப்பை பாருங்கள். கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ரு ஷத்த மிஸரஹு வஹியா லைலஹு வஐகல அஹ்லஹு. நூல் புகாரி 2024வது ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு கூறுகிறார்கள், ரமலானின் இறுதி 10 நாட்கள் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லறத் தொடர்பை நிறுத்திவிடுவார்கள். இரவில் இறையை வழிபட்டு விழித்திருப்பார்கள். இறை வழிபாட்டிற்காக தம் குடும்பத்தாரை எழுப்பி விடுவார்கள். இந்த இடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். ஷத்தம் மிஸ்ரஹு, தனது இடுப்பு கச்சையை இறுக்கிக் கொள்வார்கள். அப்படியென்றால் கச்சை கட்டிக்கொண்டு கடுமையாக உழைக்க ஆரம்பித்து விடுவார்கள். உலக ஆதாயங்களில் இருந்து விலகி இறை வழிபாட்டில் மூழ்கி விடுவார்கள். 2. இரவை ஹயாத்தாக்குவார்கள். இரவு முழுவதும் இறைவனை வணங்குவதற்காக ரசூலுல்லாஹ் விழித்திருப்பார்கள். 3. குடும்பத்தார்களை எழுப்பி விடுவார்கள். ரசூலுல்லாஹ் தான் மட்டும் தொழுது கொண்டிருக்க மாட்டார்கள், குடும்பத்தார் அனைவரையும் எழுப்பிவிட்டு தொழ வைப்பார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அருளாளனும் உயர்ந்தவனுமான எங்கள் ரப்பு ஒவ்வொரு நாள் இரவிலும் அதன் 3ஆம் பாகத்தில் கீழ்வானத்துக்கு இறங்கி வருகிறான். அந்த நேரத்தில் அவன் கூறுகிறான், என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் யாரும் இருக்கிறார்களா? நான் அவர்களுக்கு பதிலளிக்கிறேன். என்னிடம் கேட்பவர்கள் யாரும் இருக்கிறார்களா? நான் அவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். என்னிடம் பாவ மன்னிப்பு கோருபவர்கள் யாரும் இருக்கிறார்களா? நான் அவர்களுக்கு மன்னிப்பளிக்க தயாராக இருக்கிறேன். ஆதாரம் நூல் புகாரி. அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கும் மற்றொரு ஹதீஸ். சுவனத்திலே விசேட அறைகள் காணப்படுகின்றன. அவற்றின் வெளிப்பகுதியை உள்ளிருந்து பார்க்கலாம், உட்பகுதியை வெளியிலிருந்து பார்க்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதற்கு ஒரு நாட்டுப்புற அரபி எழுந்து, யா ரசூலல்லாஹ், அது யாருக்குரியது என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், யார் நல்ல முறையில் தமது வார்த்தைகளை அமைத்துக் கொள்கிறாரோ, யார் உணவளிக்கிறாரோ, யார் தொடர்ச்சியாக நோன்பிருக்கிறாரோ, மேலும் மக்கள் உறங்கும் நேரத்தில் இரவில் எழுந்து நின்று வணங்குகிறாரோ அவருக்குத்தான் என்று பதில் கூறினார்கள். இரவு வணக்கம் என்பது நாம் அனைவரும் சுவைக்க வேண்டிய ஒன்றாகும். நன்மைகளால் போட்டி போடுவதற்கான மிக பெரும் சந்தர்ப்பம் இரவு வணக்கம்தான். இரவு தொழுகையின் போது உடல் சோம்பல் பட்டாலும் கூட நாம் முனைப்போடு செய்ய வேண்டிய ஒரு அமலாக இது காணப்படுகிறது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இரவு தொழுகையை இந்த கடைசி 10 நாட்களில் தவற விட்டு விடாதீர்கள். அதிகம் தொழுது நன்மைகளை அறுவடை செய்வோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் இந்த வீடியோவை லைக் செய்து அதிகம் ஷேர் செய்யுங்கள். ஒரு நல்ல விஷயத்தை, இஸ்லாத்தை எத்தி வைத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். 2. ஈத்திகாஃப். ஈத்திகாஃப் என்ற அரபி வார்த்தைக்கு தங்குதல், ஒதுங்கி இருத்தல் என்பது பொருளாகும்.
உலக காரியங்களை தவிர்த்து நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வை வணங்குவதற்காக பள்ளிவாசலில் தங்கியிருந்து இயன்றவரை அதிகமாக இபாதத் செய்வதுதான் ஏத்திகாஃப் ஆகும். ஜமாத் நடைபெறும் பள்ளிவாசல்களில் ஆண்கள் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும். பள்ளிவாசல்களில் பெண்கள் ஏத்திகாஃப் இருக்கவும் அனுமதி உண்டு. ஏத்திகாஃபின் சட்டங்கள்: முழுக்க இறை இபாதத்துகளிலும் நன்மைகளிலும் பொழுதை கழிக்க வேண்டும். யாருடனும் சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது. குற்றம் குறை பேசுதல், வீண் பேச்சுகள் கூடாது. தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்க வேண்டும். தேவையில்லாமல் வெளியே செல்லக்கூடாது. இத்திகாஃபின் நன்மைகள்: இத்திகாஃப் இருப்பவர் சதா இறை வணக்கத்தில் இருப்பதால் மலக்குகளின் தன்மையை பெறுகிறார். அவர் தங்கியிருக்கும் மஸ்ஜித் இறை இல்லமாக இருப்பதால் இத்திகாஃப் இருப்பவர் இறை விருந்தாளியாக கருதப்படுகிறார். லைலத்துல் கத்ரை அடைய சிறந்த வழிமுறையாக இத்திகாஃபை சொல்லலாம். ரமலானின் கடைசி 10 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் இத்திகாஃப் இருந்துள்ளார்கள். புகாரியில் வரும் 2026வது ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கும் வரை ரமலானின் இறுதி 10ல் இத்திகாஃப் இருந்து வந்தார்கள். அவர்களுக்கு பின் அவர்களின் துணைவியர் இத்திகாஃப் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், மன உறுதியோடும் நன்மையை எதிர்பார்த்தும் இத்திகாஃப் இருப்பவருக்கு அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் தைலமி. ரமலான் மாதத்தின் கடைசி 10ல் இத்திகாஃப் இருப்பது சுன்னத்து முஅக்கதாவாகும். கடைசி 10ல் 3 நாள் அல்லது 1 நாள் கூட இத்திகாஃப் இருக்கலாம். 3வது லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் விதி நிர்ணயிக்கப்படும் இரவு, கண்ணியமிக்க இரவு என்று சொல்லுவார்கள். லைலத்துல் கத்ர் இரவின் சிறப்பு பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் 97வது அத்தியாயத்தில் கூறுகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். நிச்சயமாக நாம் அதை, குர்ஆனை, கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கினோம். வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா? எடுத்த எடுப்பிலேயே இறைவன் லைலத்துல் கத்ர் பற்றி நம்மிடம் சொல்லிவிடவில்லை. இது எப்படிப்பட்ட இரவு தெரியுமா என்று கேட்கிறான். லைலத்துல் கத்ரை பற்றி இப்படி அல்லாஹ் கேட்கிற போது அதன் மரியாதையை முழுமையாக செவியேற்பதற்கு நாம் தயாராகிவிட வேண்டும். லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலானதாகும். ஒரு மனிதர் சுமார் 83 வயது வரை உயிர் வாழ்ந்தால்தான் அவரை 1000 பிறை கண்டவர் என்று சிறப்பித்து கூறுவார்கள். அப்படியானால் ஒவ்வொரு வருடமும் அந்த சிறப்பை பெறும் நாம் எவ்வளவு பாக்கியசாலி! இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் சில அறிஞர்கள் கூற்றின்படி ஆதிகாலத்து மனிதர்கள் நூற்றுக்கணக்கான வயது ஆயுட்காலத்துடன் வாழ்ந்தார்கள். இபாதத்தில் பல வருடங்கள் கழித்தார்கள். ஆனால் நம்முடைய உம்மத்திற்கு ஆயுள் மிகவும் கம்மிதான். அதை ஈடுகட்டுவதற்கு தான் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் இரவை நமக்கு பரிசளித்தான் என்று வரலாறு கூறுகிறது. தனஸ்ஸலுல் மலாயிகத்தி வர்ரூஹ். தனஸ்ஸலுல் மலாயிகத்தி வர்ரூஹ் பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின். அதில் மலக்குகளும் ஜிப்ரீலும் தங்கள் இறைவனின் கட்டளையின் பேரால் நடைபெற வேண்டிய எல்லா காரியங்களுடன் இறங்குகின்றனர். அடியார்கள் பகல் காலங்களில் நோன்பிருந்து இரவு காலங்களில் தொழுது வரும்போது அவர்களை மலக்குகளுக்கு காட்ட வேண்டுமென்று அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். மனித குலத்தை படைக்க வேண்டாம் என்று கூறினீர்களே, அவர்களை பார்த்தீர்களா? என்றைய தினம் லைலத்துல் கத்ர் என்று தெரியாமல் அதை தேடுவதில் எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள்! தெரிந்திருந்தால் எவ்வளவு ஈடுபாடு காட்டுவார்கள்! பூமிக்கு சென்று அதை நேரில் கண்டு வாருங்கள் என்று பெருமையுடன் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இக்கருத்தை பிஇذن ரப்பிஹிம், அவர்கள் இறைவனின் உத்தரவின் பேரில் என்ற வசனம் சுட்டிக்காட்டுகிறது. இவ்வாறே திக்ர் மஜ்லிஸ் நடைபெறும் போது அதில் கலந்து கொள்ளவும் மலக்குகள் வருகை புரிகிறார்கள். குர்ஆன் ஓதப்படும் அவையிலும் அவர்களின் வருகை நிகழ்கிறது. சலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அந்த இரவு முழுக்க சாந்தி பொழிந்த வண்ணம் இருக்கும். அது விடியற்காலை உதயமாகும் வரை நீடிக்கும். லைலத்துல் கத்ர் இரவின் சிறப்பு பற்றி புகாரியில் 2014வது ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. ரமலானில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறவர் அதற்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். லைலத்துல் கத்ரில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறவரின் முன்னர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். மேலும் மற்றொரு ஹதீஸ் புகாரியில் 2017வதாக இடம்பெற்றுள்ளது. ரமலானின் கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள்.
லைலத்துல் கத்ர் இரவில் ஓதுவதற்கு ஒரு சுலபமான துஆவை, நாவிற்கு எளிமையான துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள். அதை அதிகம் ஓதி இறைவனிடம் நாம் பாவ மன்னிப்பு பெறுவோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத், நசயி, ஹாக்கிம், இப்னு மாஜா, திர்மிதி போன்ற கிரந்தங்களில் இடம்பெற்றுள்ளது. அல்லாஹ்வின் திருதூதரே, லைலத்துல் கத்ர் இரவு எது என்பதை நான் அறிந்தால் அதில் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறார்கள். அதற்கு நாயகம் பதில் கூறினார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஃபு அன்னி என்று சொல் என்று கூறினார்கள். பொருள், இறைவா, நீ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய், எனவே நீ என்னை மன்னித்து விடு. இதை கடைசி 10 நாட்களில் அதிகம் ஓதுவோம். இந்த புனிதமிக்க லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்து இஸ்லாம் கூறும் இனிய இபாதத்துகளில் ஈடுபட்டு இறையருள் பெற இன்றே உறுதிமொழி எடுப்போம். 4வது இஸ்திக்ஃபார். நாம் செய்த பாவங்கள், தவறுகள் அல்லது குறைபாடுகளுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கோருவதுதான் இஸ்திக்ஃபார். இன்று நாம் யாரும் இஸ்திக்ஃபாரின் வலிமையை உணர்ந்து கொள்வதில்லை. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் உறுதி செய்யப்பட்ட நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடினார்கள். நாமெல்லாம் எம்மாத்திரம்? நாம் அல்லாஹ்வின் கருணையை இன்னும் எவ்வளவு தேட வேண்டும்? அல்லாஹ்விடம் நீங்களும் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள். இஸ்திக்ஃபார் என்பது நிம்மதி மற்றும் மகிழ்ச்சிக்கான நுழைவாயிலாகும். இஸ்திக்ஃபார் மூலம் நம் துஆக்களுக்கு பதில் அளிக்கப்படுகிறது. இஸ்திக்ஃபார் நம் ரிஸ்கின் வாசல்களை திறக்கிறது. உணவு, செல்வம், குழந்தைகள், தொழில் என்று அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ் தஆலாவின் பரக்கத்து கிடைக்கும். இஸ்திக்ஃபார் மூலம் அல்லாஹ் அளவில்லாத கருணையை நம் மீது பொழிகிறான். இஸ்திக்ஃபார் மூலம் அல்லாஹ் நமக்கு அறிவுக்கதவுகளை திறந்து ஞானத்தை வழங்குகிறான். இஸ்திக்ஃபார் நம் சோகம், விரக்தி, கவலைகளை நீக்கி உற்சாகத்தை உயர்த்துகிறது. இஸ்திக்ஃபார் நம் மனச்சோர்வை போக்கி நிம்மதியான வாழ்வை பரிசளிக்கிறது. இஸ்திக்ஃபாரின் மிகச்சிறந்த வடிவம் செய்யதுல் இஸ்திக்ஃபார். நாயகம் கற்றுத்தந்த அழகிய துஆ இது. புகாரியில் 6306வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூ லக பிநிஅமதிக அலைய வ அபூ பிதன்பி ஃபஃபிர்லி ஃபஇன்னஹு லா யஃபிருத் துனூப இல்லா அன்த. பொருள், அல்லாஹ்வே, நீயே என் ரட்சகன். உன்னை தவிர உண்மையில் வணக்கத்திற்குரிய இறைவன் வேறில்லை. நீயே என்னை படைத்தாய். நான் உனது அடிமை. நான் என்னால் இயன்ற அளவுக்கு உனது உடன்படிக்கையிலும் உனது வாக்குறுதியிலும் நிலைத்திருக்கிறேன். நான் செய்தவற்றின் கெடுதிகளை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். நீ எனக்கு அளித்த அருட்கொடைகளை ஏற்றுக்கொள்கிறேன். எனது பாவத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே நீ என்னை மன்னித்தருள்வாயாக. ஏனெனில் உன்னை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிப்பதில்லை. இந்த துஆவின் சிறப்பு, இதனை யார் மாலையில் ஓதி காலையாவதற்குள் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். மேலும் யார் இதனை காலையில் ஓதி மாலையாவதற்குள் மரணிக்கிறாரோ அவரும் சொர்க்கம் நுழைவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆன் ஹதீஸ்களில் இடம்பெற்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மேலும் சில எளிமையான இஸ்திக்ஃபார் துஆக்களை பார்ப்போம். அல்லாஹும்ம அஃபிர்லி வர்ஹம்னி வஹதினி வஜ்புர்னி வஆஃபினி வர்சுக்னி வர்ஃபானி. யா அல்லாஹ், என்னை மன்னித்தருள்வாயாக. என் மீது கருணை காட்டுவாயாக. எனக்கு நேர்வழி காட்டுவாயாக. என் குறைகளை நிவர்த்தி செய்வாயாக. எனக்கு நல்வாழ்வு அளிப்பாயாக. எனக்கு வாழ்வாதாரம் அளிப்பாயாக. மேலும் எனது அந்தஸ்தை உயர்த்துவாயாக. இது இப்னு மாஜாவில் 3845வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. அடுத்தது அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 16வது வசனமாக இடம்பெற்றுள்ள ஒரு துஆவை பார்ப்போம். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபஃபிர் லனா ذுனூபனா வகினா அஸாபன்னார். எங்கள் இறைவனே, நிச்சயமாக நாங்கள் உன்னை ஈமான் கொண்டோம். எனவே எங்களின் பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பாயாக. இன்னும் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. மற்றுமொரு இஸ்திக்ஃபார் துஆ அல் குர்ஆனில் 14வது அத்தியாயம் 41வது வசனமாக இடம்பெற்றுள்ளது. ரப்பன் அஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌமல் யகூமுல் ஹிசாப். எங்கள் இறைவனே, கேள்வி கணக்கு கேட்கப்படும் மறுமை நாளில்
என்னையும் எனது பெற்றோர்களையும் மூமின்களையும் மன்னித்தருள்வாயாக. திருமிதியில் 3577வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ள துஆ. அஸ்தாஃபிருல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. பொருள்: நான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடி அவனிடமே திரும்புகிறேன். அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். மற்றொரு துஆ அபூதாவூதில் 1516வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவித்தது: நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே அமர்வில் 100 முறை இந்த துஆவை ஓதியதை எண்ணினோம். ரப்பிஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். பொருள்: என் இறைவா, என்னை மன்னித்தருள்வாயாக, என் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே பாவ மன்னிப்பை அதிகம் ஏற்பவனும் பெருங்கருணையாளனும் ஆவாய். இந்த 10 நாட்களில் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க தயாராக இருக்கும்போது நாம் அழுது மன்றாடி பாவ மன்னிப்புக்காக அதிகம் துஆ செய்வோம். நரக நெருப்பில் இருந்து விலகி சொர்க்கத்தை நன்மாராயமாக கேட்போம். ஆமீன். இந்த வீடியோவை பார்த்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அதிகம் ஷேர் செய்யுங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். 5வது ஃபித்ரா என்னும் நோன்பு பெருநாள் தர்மம். ஃபித்ரா என்பது ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய தர்மமாகும். முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், அடிமைகள், சிறுவர்கள் மீது இது கடமையாகும். ஒருவர் தமது பராமரிப்பில் உள்ள அனைவருக்காகவும் இந்த தர்மத்தை வழங்குவது அவசியம். புகாரியில் 1503வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ள ஒரு செய்தியை பார்ப்போம். முஸ்லிம்களிடையே உள்ள ஆண், பெண், சிறியவர், பெரியவர், அடிமை, சுதந்திரமானவர் அனைவருக்காகவும் ஒரு சாவு அளவு பேரிச்சம்பழம் அல்லது ஒரு சாவு அளவு தீட்டாத கோதுமையை பெருநாள் தர்மமாக ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்தார்கள். அதை பெருநாள் தொழுகைக்காக மக்கள் வெளியே செல்வதற்கு முன்னால் கொடுக்கும்படி கட்டளையிட்டார்கள். ஒரு சாவு என்பது 2 கைகள் கொள்ளும் அளவு போல் 4 மடங்காகும். நிறுத்தல் அளவையில் சுமார் 2.5 கிலோ அரிசியாகும். நமது பராமரிப்பில் 5 நபர்கள் இருந்தால் தலைக்கு 2.5 கிலோ வீதம் 12.5 கிலோ அரிசி அல்லது அதற்கான கிரயம் வழங்க வேண்டும். இதுவே ஃபித்ரா என்று சொல்லப்படுகிறது. 2 காரணங்களுக்காக ஃபித்ரா என்னும் இந்த தர்மம் கடமையாக்கப்பட்டுள்ளது. அபூதாவூதில் 1609வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளதை பார்ப்போம். நோன்பாளியிடமிருந்து ஏற்பட்ட வீணான காரியங்களை விட்டும் நோன்பாளியை தூய்மைப்படுத்தவும் ஏழைகளுக்கு உணவாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ரா தர்மத்தை விதியாக்கினார்கள். தொழுகைக்கு முன் ஒருவர் அதை நிறைவேற்றினால் அது ஏற்கத்தக்க ஜகாத்தாக அமையும். தொழுகைக்கு பின் ஒருவர் அதை நிறைவேற்றினால் அது சாதாரண தர்மங்களில் ஒரு தர்மமாக அமையும் என்று கூறினார்கள். இந்த உரையை கேட்கும் அனைத்து மக்களும் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து அதிகமான இபாதத்துகள் செய்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்து பாக்கியத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.